என்னத்துக்கு சைக்கிள் 4 வீல்லே இங்கே வாழ்க்கை நடக்குது. ஒரு சைக்கிள் கூட நான் அமெரிக்காவில் பார்க்கல. கொலை கேஸ் ஆயிரும். தயவு செஞ்சு புதுதாக பாயிண்ட் வந்து அதான் சொல்றேன் நேராக. ஏன்னா நான் எல்லாருமே டோன்ட் ட்ரை டு டாக் குட், ட்ரை டு டாக் த ஃபேக்ட். அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிற நபர்களை தவிர இங்கே எல்லாமே ஐசோலேட்டட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால அம்மா அப்பாவே தலையிட வேண்டியிருக்கு. ஊர்லனா அப்படி கிடையாது. இன்னமும் கூட ஒரு தெருவில் குடி இருக்கோன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு தாதா மாதிரி ஒரு பெருசு ஒன்று இருக்கும். ஏன்னா ரோட்டில் நிற்கிறேன், என்ன டீக்கில் நிற்கிறேன், எங்கே நின்னாலும் அது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு செட்டப் இங்கே கிடையாதுங்கிறப்ப we need to interfere more. வேற why you guys? சார் இது மாதிரி தான் சார் ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த மாதிரி பொங்கல் ப்ரோக்ராம் இது மாதிரி நம்ம கலாச்சாரம் உள்ள ப்ரோக்ராமுக்கு வரோன்னு வைங்களேன். பெரிய பசங்களெல்லாம் விட்டுடுங்க. எனக்கு 2 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். இந்த கதர் சாதா கதர்ல ஜிப்பா போட்டு கூப்பிட்டா அம்மா ப்ளீஸ் ரிமூவ் குத்திங் அப்படிங்கிறது. இப்போ அதை போட்டு நான் கூட்டு வந்தேன்னு வைங்களேன். இப்படி மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரப்போதான் நம்ம கலாச்சாரத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி இந்த விஷயம் அழகா சொல்லுவாரு. தூக்கத்திலும் என்னை வாட்டும் ஒரு கனவு, என் மகள் எங்கே தமிழை நேசிக்காமல் போய்விடுவாளோ என்ற அச்சம் அப்படின்னு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு வர நாங்கள் தமிழ் கிளாஸை கூட்டிட்டு போறோம்னா ஓ மாமி எதுக்கு தமிழ் கிளாஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அப்படின்னு வாங்க. நம்மளோட கலாச்சாரம் நம்ம பசங்களுக்கு வரணும்னா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தலையிடுறீங்க. ஆனால் 2 வயசு பையன் இந்தியாவில் நீங்கள் கதை சட்டை போட்டாலும் குத்திங்கன்னு தான் சொல்லுவாங்க. I respect and endorse the value, but at the same time என்னன்னா ஒரு குழந்தைக்கு அதை கொடுக்க வேண்டிய பதட்டம் உங்களுக்கு இருக்கு. So I'm trying to get the real point. One is there is no support system, so I need to interfere. The second one is நம்ம கல்ச்சர்ல இருந்து நம்ம தூரத்துல இருக்கோம், அதை காப்பாற்றுறதுக்காக தலையிடுறேன். மூணாவது so that they can understand better. சும்மா நான் வந்து 2 மணி திருச்சிட்டே போறதுல ஒண்ணு புண்ணியமே கிடையாது. ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும்ல. பெட்ரோல்கள் போடும் கட்டுப்பாடுங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் சார். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஒரு நல்ல ஓட்டுநராக இருந்தாலும் ஒரு பிரிட்ஜை கடக்குறீங்கன்னு வைங்க, உயரமான ஒரு பிரிட்ஜு அந்த சைடில் நினைக்காதீங்க. பெட்ரோல் கூடிய பெரிய சிக்கலே இருந்தால் உதாரணத்தை சொல்லி இல்லை சார், மாற்றத்தில் உதாரணமே கிடையாது. பிரிட்ஜு, சைக்கிள், பாரதியார், காந்தி தாத்தா எல்லாரும் முடியும். இவங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசலாம். பெற்றோர்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை அதன் மூலம் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரத்துல தலையிடுவது மூலமாக எப்படி பாதுகாப்பை உருவாக்கும் சார்? இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்றாங்கன்னு வைங்க, உனக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லை, நீ நினைச்சதை செய்யலாம் அப்படின்னு. அது அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு சார். ஒவ்வொரு அப்படி சொல்ல போறது இல்லை. நம்ம யாருமே நீ நோக்கத்துக்கு திடீர்னு சொல்ல போறது இல்லை. அதுதான் ரொம்ப தெளிவா நான் டாபிக் போய் சொன்னேன். அளவுக்கு அதிகமாக தலையிடுறதா பிரச்சனை. நீங்க தலையிடவே கூடாதுன்னு சொல்ல. உங்க குழந்தைங்களை நீங்க கேள்வியே கேட்க கூடாதுன்னு அவங்க யாரும் சொல்லலையே. அதான் சார், ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு அளவு சுதந்திரத்தை அவங்களால பாதுகாப்பா கையாள முடியும் அப்படிங்கிற அளவை தெரிஞ்சு பெற்றோர்கள் அவங்க அந்த சுதந்திரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி கெட்டு போற நிலையில தாங்க நாங்க கண்டிப்பா தலையிடுறோம். இதான் எனக்கு வேணும். பொதுவா இருக்கு எல்லாமே. நான் கேட்கறது என்னன்னா இவங்க கெட்டு போயிடுவாங்க, அதனால தலையிடுறோம். சரி சார், இப்போ வந்து படிப்புல வந்து நாங்க ரொம்ப புஷ் பண்றோம்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ வந்து நாங்க புஷ் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 6 வயசு பையன் இருக்கான். அவங்ககிட்ட 2 நாள் முன்னாடி கேட்டேன், வளர்ந்தா நீ என்னவா வரணும் அப்படின்னு. அவன் சொன்னா ஐ வாண்ட் டு பிகம் an iPad player அப்படின்னு. என்ன பிளேயர்? iPad player. iPad player, ஓகே. அவன் வந்து அது ஒரு ப்ரொஃபஷனாவே நினைச்சிட்டு இருக்கான். ஸோ வந்து அது அந்த இந்த மாதிரி வயசு குழந்தைங்க வந்து இப்போ 24 மணி நேரமும் வந்து ஒரு iPad வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னா நம்மளால சுதந்திரமா இருக்கட்டும் அப்படின்னு விட முடியுங்களா? ஆமா, அதாவது ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு முந்துதல், ஒரு பேஷன் வருது, படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க வந்து நம்மளை கேட்குறாங்க, நீ இவ்வளோ வருஷமா என்னை புஷ் பண்ணாமல் விட்டியே, இப்போ வந்து நான் முன்னாள் தானே படிக்காமல் போயிட்டேன், ஏன் என்னை புஷ் பண்ணன்னு கூட கேட்பாங்கல்ல. சினிமாவில் கிளைமேக்ஸில் கடைசியாக கதாநாயகர் கேட்பாரு, பொதுவாக பசங்க கேட்குறதே கிடையாது, என் தாயே நீ ஏன் என்னை இப்படி விட்டு விட்டாங்கன்னா கேட்க மாட்டேன், அவன் தான் டிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டடான கைடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால தலையிடுங்க. வேற எதனால தலையிடுங்க? இல்லை, அவங்க சொன்னாங்கல்ல, நான் இந்த மாதிரி ரூமில் தனியாக உட்காந்துருக்கும் போது ஏதாவது தப்பாக பண்ணிடுவோன்னு நினைக்கிறோம். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த வயசுல இருக்கும்போது ஆக்சுவலாக தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ணின ரீசன் அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ ஒருவேளை பண்ணது யாரு? நாங்கள். அப்போ உங்களை தானே கரெக்ட் பண்ணோம். இல்லை, நம்ம கம்ப்ளீட் பண்ணேன். தப்பு பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இதே ஐடியாவில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்ட்டு அவங்க 16 வயசு ஆகி ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு டிரைவர்ஸ் எல்லாம் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு ட்ரைவ் பண்ண போகும்போது ஓகே நான் மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது. அதே மாதிரி அந்த இது வந்து ரீசன் என்னன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து
ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒழுக்கம் மட்டும்தான். ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒருவேளை 18 வயசில் அவங்க வந்துட்டு இது மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி எங்கேயா போய் இடிக்கிறாங்க, இல்லை ஏதாச்சும் தெரியாமல் எல்லாமே உத்தேசம். இது எல்லாமே எதையும் சொல்ல முயற்சி பண்ணி மறைச்சு சொல்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாகவே பேசுங்க. அவனுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறது இப்படியே தடுக்கலாம், நாளைக்கு முன்னால் காரில் போய் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி அதனால ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அதனால அவனுக்கு ஏதாவது அமெரிக்க பொருளாதாரம் சரிஞ்சு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு திரும்ப அமெரிக்கா பொருளாதாரம் இல்லை. சிம்பிள். நீங்கள் எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். நான் அமெரிக்காவில் நிறைய காரில் போயிருக்கேன். நீங்கள் யாருமே ஒருத்தர் கூட ஃபோன் எடுக்காமல் இருந்ததே கிடையாது. நான் எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மெதுவாக கார் ஓட்டுறவங்க, பெருசாக கார் ஓட்டுறவங்க, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் சின்ன வயசு பசங்களோட நான் அமெரிக்காவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க தான் வந்து யாராவது இப்படி ஃபோன் வரல அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறானுங்க. நீங்கள்லாம் தான் எடுத்து இதை பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஊர் மாதிரியே இருக்கீங்க. இல்லை எல்லாரும் பண்ணுறாங்க, நான் பண்ணலன்னு சொல்லலை. ஐ வாண்டட் டு ட்ரை டு கெட் அ கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன். இது வந்து ஓவராலான கம்ப்ளைண்ட். நாளைக்கு பின்னைக்கு அவன் கெட்டு போயிடுவான். அது என்ன கெட்டு போயிடுவான் அதுதான் கேள்வி. இவர் வந்து சின்ன வயசுல இவங்க எல்லாம் தப்பு பண்ணிருப்பாங்க சொன்னாங்க. இப்ப என்னங்க கெட்டு போயிட்டீங்க, நல்லா தானே இருக்கீங்க பேரண்ட்ஸ்லாம். அதே மாதிரி பசங்களும் ஒரு அளவுக்கு போறாங்க. இல்ல நம்ம ஊர்ல இதே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சிடென்ட் பண்றேன், மேபி ஒருவேளை என் மேல ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப பயாஸ்டான ஒரு சிஸ்டம். மேபி எங்க அப்பாவுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா காசை கொடுத்து நான் வெளியே வந்துடுவேன். இங்க அந்த மாதிரி கிடையாது. உங்களோட லைஃப் வந்து ஒவ்வொரு சோஷியல் செக்யூரிட்டி கூட டைடா இருக்கு. உங்களுக்கு ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு. இது ரொம்ப உத்தேசமா இருக்குங்க. நான் கேட்கறது, நாளைக்கு கார்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க சுதந்திரத்தில் தலையிடுறீங்களா? என் கேள்வி பெரியது, உங்க பதில் ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆன் பிகாஃப் ஆஃப் பேரண்ட்ஸ் சைடில் ஒரு நாட்டுக்கும் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி இந்த ஊரில் வளர்கிற பசங்களுக்கு மல்டி டாஸ்கிங் இஸ் த ஸ்பெஷாலிட்டி. அதை வந்து நமக்கு இருக்கிற லிமிடேஷன் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இங்கேயே படிச்ச ஒரு அமெரிக்கன்ஸோ எது மல்டி டாஸ்கிங். ஸோ என் பாயிண்ட் வரேன். அதாவது இவங்களுக்கு வந்து வழிகாட்டு கைட் பண்ண ட்ரை பண்ணாலே அவங்க சுதந்திரத்தை தலையிடுற மாதிரி ஒரு நினைப்பு வருது. ஓகே, கைடே பண்ணக்கூடாது இவங்களுக்கு. ஓகே, அவங்க அதாவது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறான்னு தெரியாது. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இன்வால்வ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் கூட அவங்க கிட்ட அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்கவே கூடாது. அவங்க எது பண்ணாலும் விட்டுடணும். நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க சின்னதா ஒரு தலையீட்டா கூட அது பெரிய தலையீடு மாதிரி இவங்க பாக்குறாங்களா? நியாயமான தலையீடு கூட. ஓகே, உங்களுடைய என்னென்ன நியாயமான தலையீட இவங்க எல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. இந்த பசங்க வர இவங்க உங்களுடைய என்னென்ன நியாயமான தலையீட இந்த இளைய தலைமுறை அதிகமாக தலையிடுவதாக கம்ப்ளைண்ட் பண்ணுது. எஸ் அம்மாட்ட கொடுங்க. சார், அந்த மாலுக்கு 6 மணிக்கு போறது பத்தி பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு, இல்ல சொந்த பிரச்சனை, அதையே எல்லாரும் பேசுறீங்க. பாயிண்ட் நம்பர் 1, முதல் கேள்வி, நீங்கள் சின்ன விஷயத்தில் தலையிட்டால் கூட அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் சொல்றீங்க. எந்த சின்ன விஷயத்தில் நீங்க தலையிடும் போது கூட இவங்க பெருசா எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். நேரா கேள்வி பதில் சொன்னா ஈஸியா. டேட்டிங், ப்ராம், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். அதாவது அவங்களுக்கு வந்து உண்மையாவே நமக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து இதனால டேட்டிங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்துல இல்லவே இல்லை. ஒரே நிமிஷம், முதல் பிரச்சனை பிராம் வேற டேட்டிங் வேற. உங்க பஞ்சாயத்துக்கு முதல்ல சுத்தி கடைசியில இப்பதான் பெட்ரோல் பாயிண்ட் வந்து டேட்டிங்கோட உண்மையாவே நம்மளோட பதட்டமே பிராம் தான். முதல் பயமே இங்க எல்லாருக்கும் பிராம், அப்புறம் டேட்டிங், அப்புறம் என்ன கார்ல டெக்ஸ்டிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உண்மையை பேசுங்க. சோ ஒரு பிராம்ல தலையிட்டா அவங்க கேள்வி கேட்கறாங்களா? பிராம் டேட்டிங் அத பத்திலாம் கவலை கிடையாதுங்க. என்னோட கருத்து அது ஒரு கவலை இல்லையா? பெர்ஃபெக்ட். ஓகே, என்னைய பொறுத்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்றேன். ஃபார் எவ்ரிபடி ஒரு சுதந்திரம்ன்றது வந்து என்ன சொல்றாங்க, இது என்ன சுதந்திரம்ன்றது எதை பத்தி சொல்றீங்கன்னு தெரியல. பேரண்டிங் அப்படின்னு வரும்போது சடன் டிசிப்ளின், சடன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என் வீட்டுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நானும் என் கணவரும் சேர்ந்து வச்சிருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதை மீறி அவர் ரூம்ல வந்து கதவை சாத்திட்டு படிச்சாலும் சரி, கதவை சாத்திக்காம திறந்து வச்சு படிச்சாலும் சரி, பின்னாடி போய் நின்று பார்க்குற வழக்கம்லாம் அதெல்லாம் எங்க வீட்டில் அவங்களுக்கும் பசங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பசங்கள்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைகளை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சு வளர்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ வந்து உனக்கு இது படிக்கிற டைம், இந்த படிக்கிற டைமில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு நிறைய ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும் அப்படின்லாம் வந்து குழந்தைகள் ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கிட்டு உட்கார வேண்டியாது. ரொம்ப சிம்பிள்மா. ஒரே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியுதா? கைஸ் ஆர் கெட்டிங் டைல்யூட் தி ஷோ. தயவு செஞ்சு டு த பாயிண்ட் பேசிடுங்க. அவர் அழகான ஒரு பாயிண்ட் வச்சார். நாங்கள் சின்ன விஷயத்தில் தலையிட்டா கூட இவங்கெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்க. அப்படி என்ன நீங்கள் விஷயத்தில் தலையிறது இவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சின்ன விஷயம், இதில் நான் தலையிடுறேன், இதை போய் இவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. எஸ்
அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எந்த டைம்ல வேணா வெளியில போலாம். யூ cannot question us. ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட எப்போ வேணா வெளில போய் நீ கேட்க கூடாதுங்கறாங்க. வேற ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, அதே சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட நான் எப்போ வேணா வெளில போய் கேட்க கூடாதுங்கறாங்க. சாப்பாடு விஷயத்துல கூட சொல்றாங்க. சாப்பாடு விஷயத்துல என்ன பண்றாங்க? அவங்க என்ன வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா ஜங்க் ஃபுட் கூட சாப்பிடலாம். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச விருப்பமா ஒன்று சாப்பாடு அப்படியே வெளியே சாப்பிடுறது எப்படி வேணா சாப்பிடலாம். உணவு விஷயத்துல நீங்க தலையிட்டா அவங்க அதை பெருசா எடுத்துக்கிறாங்க. வேற ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நாங்க சொல்றாங்க. எல்லாத்துலயும் நாங்க ஜாயின் பண்ணணும்னு விடுறது இல்லை. அவங்களுக்கு எது பிடிக்குது இதுல போனா அவங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றது ட்ரை பண்றோம். ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சது நீங்களே சொல்லிடுவீங்க, இதான் உனக்கு பிடிச்சது அப்படின்னா அதில் போய் இல்லை அவங்களுக்கு பிடிச்சதான் நாங்கள் விடுறோம். இப்போ வந்து சிலது வந்து சாக்கர் கிளாஸ் விடுறோம்னு சொல்றாங்க. அந்த ஒரு குழந்தை வந்து ஓடாது, இது ஒரு பால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதே குழந்தை பேஸ்கெட் பால் ட்ரை பண்ணலாம். ட்ரை அவுட் கிளாஸஸ்லாம் இங்கே இருக்குங்க சார். எல்லாமே நாங்கள் ட்ரை பண்றோம். எல்லாமே தெரியுது. விஷயம் என்னன்னா சாக்கர் கிளாஸா பேஸ்கெட் பாலாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். இல்ல இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் நாங்கள் கூட்டிட்டு போறோம். அப்புறம் ஃப்ரீடம் இருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்க பிரச்சனை தெரியுதா இல்லையா? நான் சொல்றதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, எங்கிட்டயே நான் சொல்றதை தான் நீ கேட்கணும்னு சொல்ற நீங்க இவங்களை பத்தி இவங்க சொல்ல கேளுங்க. என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். சின்ன விஷயங்களையும் கூட நாங்கள் தலையிடுவதை இவர்கள் அனுமதிக்கவில்லை. அதுல ஒண்ணு அவங்களுடைய சாப்பாடுன்னு சொன்னீங்க. ரெண்டாவது அவங்க நினைச்ச நேரத்தை வெளில போனதுனால அதை கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேற 5 வயசுல எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோட நான் ஸ்டாப்பா இருக்கிறது. 10 வயசுல மேக்கப் போட்டுக்கிறது. 10 வயசுல மேக்கப் போட்டுக்கிறது. 15 வயசுல எந்த பார்ட்டிக்கு போனாலும் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறது. 20 வயசுல டேட்டிங் போறது. ஓகே, இது நாளே நீங்க தலையிட கூடாதுங்கறாங்க. ஓகே, 20 வயசுல டேட்டிங்னா ரொம்ப வயசு ஓல்டு. 20 வயசா? 20 வயசுல ரொம்ப ஓல்டுமா? ஓகே, 20 வயசா சார்? அவன் கோச்சுக்கறாப்ல அந்த பையன். நீங்க பாருங்க 20 வயசுல அவன் எப்ப டேட்டிங் போவான்? 15 வயசுல நாளைக்கு நெக்ஸ்ட் வந்து காலேஜ் போக போறேன். நானே 20 வயசுல இருந்தோம். அது எப்படி 20 வயசு? நீங்க எந்த வயசுல டேட்டிங் போக ஆரம்பிச்சீங்க? நீங்க எந்த வயசுல டேட்டிங் போக ஆரம்பிச்சீங்க? தெரியல. அப்பா இங்க உட்கார்ந்து இருக்காரு. அவரே கூட. நீங்க எந்த வயசுல டேட்டிங் போக ஆரம்பிச்சீங்க? ஒரு 14 ன்னு வெச்சுக்கோ. 14 இயர்ஸ். 14 இயர்ஸ்ல நீங்க எந்த வயசுல 6th ஸ்டாண்டர்ட் போக ஆரம்பிச்சீங்க? என்னங்க? 6th ஸ்டாண்டர்ட் எந்த வயசுல போக ஆரம்பிச்சீங்க? 12 11 or 12. ஓகே, 6ஆம் கிளாஸ் எப்போ போக ஆரம்பிச்சீங்கிறப்ப டக்குன்னு பதில் சொல்றீங்க. ஆனா டேட்டிங் எப்போ போக ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இவ்வளவு யோசிக்கிறீங்களே, ஏன் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, சங்கடமா இருக்கு, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்குல்ல? வை? அது ஏன்னா வந்து அதான் சொன்னேன், நீங்க உங்க உட்கார்ந்து இருந்தாரு. ஓகே, 2 things. 6th ஸ்டாண்டர்ட் போனதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா சொல்ல முடியுதுல? அப்ப நீங்களே ஒரு விஷயத்த சொல்ல யோசிக்கிறீங்கன்னா அது நமக்கு பொருத்தமில்லாத விஷயம் உங்களுக்கு தோணுதா? நீங்களே ஒரு விஷயத்த சொல்ல யோசிக்கிறீங்க சபையில் இல்லையா? காமனான விஷயம் இது என்ன இருக்கு, அது எந்த தப்புமே நடக்கல அப்படின்னா ரொம்ப கிளீன் ஸ்லேட்டா சொல்லிட்டு போலாமே, ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் இவ்வளவு ஹெசிடன்ஸ் ஒரு டேட்டிங்கை பத்தி சொல்ல? யூ கைஸ், அவங்க என்ன சொன்னாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழி வேணும். we need to be a support system. we try to அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரூட்டை நாங்கள் கரெக்டாக அமைச்சு கொடுக்கணும்னு பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் போறீங்கன்னா எங்கே போறீங்கன்னு அவங்க கேட்குறத ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் வர அது தப்பு இல்லைங்க, நாங்கள் அது தப்புன்னு சொல்ல. நாங்கள் என்ன தப்புன்னு சொல்றோம்னா அது போக முடியாதுன்னு சொல்றது தான் தப்பு. இல்லை இது ஒரு செல்போன் எடுத்துட்டு போ நான் கூடுவேன் அப்படின்னு சொன்னா அது சரிதான். இல்லை அது போகவே கூடாது, ஒரு ரீசனை கொடுக்க மாட்டாங்க. அதனால அதுதான் ஒரு ரீசனே இல்லாமல் நீ போகக்கூடாதுமா. இந்த உங்கள்கிட்ட ஏன் ரீசனே இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? உடனே நீங்கள் சொல்லுங்க அப்படிலாம் கிடையாதுங்க, எப்போதுமே கேட்போம். அது இல்லை, இருக்கிறதுனால தான் அந்த கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா அந்த பதில் நீங்கள் சொன்ன பிறகு நான் சொல்றதுக்கு போய் சொல்லிடலாம்ல. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் கேளுங்க, தலையிடுங்க, ஆனால் யூ கைஸ் ஆர் டிக்டேட்டிங் மீ. அதுதான் அவர் சொல்றார். நீங்க என்ன டிக்டேட் பண்றதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அதாவது ஒரு ஏஜுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ ஒரு காலேஜ் போற டைம்ல இப்போ நீ 12th போற அப்படின்னாக்க ஓகே யூ ஹேவ் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உனக்கு ஒரு 18 வயசு ஆயிடுது அந்த டைம்ல. அந்த டைம்ல யூ ஹேவ் சர்டன் மெச்சூரிட்டி, ஸோ யூ கேன் ஹேண்டில் திங்ஸ். பட் நீ ஒரு 14 வயசுல இது ராத்திரி 8 மணிக்கு 9 மணிக்கு வெளியில போயிட்டு நான் 10:30 மணி 11 மணிக்கு தான் வெளியில வருவேன்னாக்க தட் இஸ் நாட் சேஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்துல எல்லாருமே நல்லவங்க நம்ம நினைச்சிட முடியாது. நம்ம நல்லவங்களா இருக்கலாம், பட் மற்றவங்க நம்மள நல்லவங்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா ஊர்லயுமே சேஃப்டினஸ் இருக்கு, இல்லாம இருக்கு, எவ்ரிதிங் இஸ் தேர். அண்ட் ஈவன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லயே ஓகே, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையன் வந்து பொண்ணு வந்து ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு மேல ஷாப்பிங் பண்ணா ஓகேயா? கண்டிப்பா ஓகே சார். ஓகே, நீங்க யாராவது அந்த கிரேட்ல இருக்கீங்களா? நீங்க 11th ஸ்டாண்டர்டா? ஆக்சுவலா என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு லேட்டா வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ், ஒரு நீங்க என்ன படிக்கிறீங்க தம்பி? 12th ஸ்டாண்டர்ட் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அப்பா இருக்காருன்னா பயப்படாதீங்க, இந்த பக்கமா திரும்பிங்க சார். உங்களுக்கு நீங்க ஒரு 7 மணிக்கு மேல போனா உங்க அப்பா போகக்கூடாதுங்கிறாரா? இல்ல
அது வரைக்கும் போகலாம்னு சொல்றாரு. உங்க அப்பா நல்லவர், மத்த அப்பா தான் ப்ராப்ளம் இருக்கீங்களா? சில அப்பா அவங்க நம்ம ஊரோட பிரச்சனையே இதுதான். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பாஸ். ஏன்னா எங்க அப்பா பக்கத்துல இருக்கிறார். எல்லா பசங்களுக்கும் ப்ராப்ளம். அதான் நான் சொன்னேன். ஆனஸ்டா சொன்னாதான் சொல்ல முடியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் வெளில போறப்ப தான் நாங்கள் நோ சொல்றோமே ஒழிய கொஞ்சம் அடல்ட் கொஞ்சம் பெரிய பையன் ஆனவன் போனதான் நாங்கள் நோ சொல்லலை அப்படிங்கிறாரு. அப்படியா சார்? அவர்கிட்ட கொடுங்க. இவங்க வந்து தலையிடுறதுக்கு பின்னால பாதுகாப்புங்கிற ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா, அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாதன்மையும் இருக்கான். இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இவங்க உங்க பாதுகாப்புக்காக தான் உங்க சுதந்திரத்துல தலையிடுறாங்களா, இல்ல நீங்க கெட்டு போயிருவங்க மேல சந்தேகம் இருக்கிறதுனால தலையிடுறாங்க? கண்டிப்பா வந்து கெட்டு போயிருவோம் அப்படிங்கிற பயத்துலதான் வந்து கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. எங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கணும், அவ்வளவு சுதந்திரம் நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட எவ்வளவு ஃப்ரீயா பேச முடியுமோ அவ்வளவு ஃப்ரீயா பேசினாக்க எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அதனாலதான் 12 வயசுக்கு மேல வெளியில நீங்க போங்கன்னு கூட நாங்க சொல்லி அனுப்புறோம். நீங்க எங்க போறீங்க, எங்க இருக்கீங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு வரணும், அவ்வளவுதான். தட் இஸ் வாட் வி ஆர் இன்சிஸ்டிங். நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு ஒரு 4 பேரோட எங்கேயோ இருந்து ஒரு செல்போனையும் அட்டன் பண்ணாம ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்காம இருந்தா பேரண்ட்ஸ்ங்கிறவங்களுக்கு ஒரு மனசுல பதப்பதப்பு இருக்கும், பயத்துல புளிய கரைக்கும். That is what is parents. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க அடல்ட், அவங்க தனியா 18 வயசு பையனை பத்தி சொல்லலங்க. 14 வயசு பையன், 15 வயசு பையன், 15 வயசு பொண்ணு. ஓகேங்க, 15 வயசுல இங்க இருந்து தனியா பிசினஸ் பண்றவங்க எத்தனை பேர் நான் பாத்துருக்கேங்க. அதை பத்தி என்ன இருக்கு? நம்ம பிள்ளைங்க எல்லாரும் பிசினஸ் பண்ணல. அது ஏன் பண்ணக்கூடாது? எல்லாரும் மால் போக விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஊராம் பிள்ளைங்களுக்காக நம்ம பேச முடியாது. அவங்கோட்டு உங்கோட்டு பிள்ளை 14 வயசுல வெளியில போய் போன் எடுக்கலாம், உங்களுக்கு பயமா தான் இருக்கும். ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பேசணும். இது சேஃபான ஒரு அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நோ டவுன் டவுன் இஸ் சேஃபான அந்த மாதிரி டவுன் டவுன் அவ்வளவு பாதுகாப்பானது கிடையாதுங்க, இல்லையா? அப்புறம் எப்படி? அதாவது பசங்க வெளியில போனா அவங்களே தெரிஞ்சுப்பாங்கிறது தான். இல்ல, நீங்க ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி பேசுங்க. ஒரு 14 வயசு பையன் அல்லது 14 வயசு பொண்ணு 10 மணி ஆயிடுச்சு இன்னைக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னா ஒரு அம்மாவுக்கு பதட்டமா தானே இருக்கும். இங்க ஒரு அம்மா தலையிடாம எப்படி இருக்க முடியும்? மற்றவங்கள்ட்ட கொடுங்க, எப்படி தலையிடாம இருக்க முடியும்? அந்த நேரத்துல தலையிடுறது தப்புன்னு சொல்லலாம். பாதுகாப்புக்காக தலையிடலாம். தலையிடுவது அதிகமாக தலையிடுகிறார்கள், அவசியம் இல்லாம தலையிடுகிறார்கள். அதுதான் எங்களோட கதை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு தான் அவங்க தலையிடுறாங்களா, அதைத்தான் நீங்க அதிகமானதுன்னு சொல்லிங்கிறாங்க. அதுக்காக நாங்க அதிகமா தலையிடுறதுன்னு சொல்ல, வெளியில போயிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண வேண்டிய கடமை ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்றோம். ஆனா வெளியில போகும்போது பையனை பார்த்தா எனக்கு சரியா தோணலையே, இந்த பையனை பார்த்தா சரியா தோணலையே, அந்த பொண்ணை பார்த்தா சரியா சொல்லலையே, நீ போகணுமா, ஏன் அந்த பையனோட போற, அந்த அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அதெல்லாம் எதுக்கு இவங்க தலையிடுறாங்க? அதான் நாங்க எங்க பசங்க யார் கூட போகணும் யார் கூட வரணும்ன்றது கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணுங்க. 18 எதுக்கு எப்படி கேட்க முடியும்? ஏன்னா உங்களுடைய பாதுகாப்புக்கு ஃபர்ஸ்ட் நாங்க தான் இருக்க முடியும். உங்க பாதுகாப்புக்கு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி எந்த விஷயம் நாங்க செய்ய முடியாது. நீங்க மாசத்துல 4 தடவை போகணும்னு சொன்னீங்கன்னா நாங்க 4 தடவை அலோவ் பண்ண மாட்டோம். கண்டிப்பா ஒரு தடவை உண்டு, இந்த ஃபேமிலி இந்த டிசிப்ளின் ஒரு தடவை உண்டு. ஆனா நீ யார் கூட போற, எதுக்கு போற, அந்த அப்ரூவல் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது இட்ஸ் a parenting. அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் இங்க இருக்கு. பாதுகாப்பு வளையம்னு நீங்க நினைக்கிறது கூண்டா இவங்க நினைக்கிறாங்க. அப்போ வந்து அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நான் இப்ப டெக்ஸ்ட் பண்ணணும்னா பக்கத்துல இருக்கிறவன் பியர் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் யார்கிட்டயோ அவங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டே இருக்கணும், நாம என்ன செய்யறோங்கிறது ஒவ்வொரு தடவையும் யாருக்குன்னா தெரியப்படுத்தினே இருக்கணும்னா அவங்களோட தனித்தன்மை அந்த இடத்துல குறைஞ்சிட்டு இருக்கு. மற்றவங்க அவங்களை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. வீட்டுக்கு வந்து சாரி சொல்லுவாங்க, பட் அந்த டைம்ல அவங்களுக்கு சூழ்நிலை இல்லை. அதுக்காக நான் வெரி வேலிட் பாயிண்ட். பியர் பிரஷர்ங்கிறது வந்து இங்க எவ்ரிபடி கோஸ் த்ரூ. நாங்களும் we are also going through peer pressure. குழந்தைகளுக்கும் அந்த பியர் பிரஷர் இருக்கு. ஆனா குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்ற விஷயம் இதுதான் வந்து உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன், அந்த சைட்ல உட்காந்து தான் குழந்தைகளை வளர்க்கணும். பேசிக்கா அதான் சொல்றது, அந்த சைட்ல உட்காந்து தான் குழந்தைகளை வளர்க்கணும். நாங்க ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்புறம் வந்து உனக்கு தடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம குழந்தைகளோட முதலே இதெல்லாம் ரூல்ஸ்னு சின்ன வயசுலேருந்து செட் பண்ணிருக்கனால வருஷம் வருஷம் அந்த குழந்தைங்க வளரும் போது நாங்களும் வளர்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சதுதான் நாங்க சொல்ல முடியும். பாதுகாப்பு நீங்க ரூல்ஸ்னு சொல்லி எங்களை கண்டிப்பா கூண்டுல போடுறீங்க, அதுதான் தப்புன்னு சொல்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் என்னன்னா நீங்க சொல்றது உண்மைதான். இந்த பக்கம் இருந்து வளர்த்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா உங்க எண்ணத்துல வந்து உங்களோட செயல்ல அது பிரதிபலிக்கும். அதுதான் பிரச்சனையா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், இப்ப யுஎஸ்ல மட்டும் 25,000 கேங் இருக்கு. 700,000 children are every year getting affected. You know why? The parents think that they are protecting them, but they are pressurizing them. Teenagers இருக்கிற problem identity versus role. அவங்களுக்கு வந்து அடையாளம் வேணும்.
என்னை நம்புறேங்கிற கூட்டம் வேணும். அந்த கூட்டம் கொடுக்கும் போது அவங்க அங்க கேங்ஸ்டர்ஸ்ட போறாங்க. நீங்க அந்த அடையாளத்தையும் அந்த நம்பிக்கை தன்மையும் நீங்க கொடுங்க. எதுக்கு ரூல்ஸ் போடுறீங்க? மைக் கொடுங்க. அவர் ரொம்ப வேலிடா பேசுறாரு. உங்க பிள்ளைக்கு நீங்க நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது போல வெறும் கண்டிஷனா கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிஷன் இல்லைங்க. அது சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஒரு ஃப்ரீடம், இந்த ஃப்ரீடம் இருக்கு, இந்த ஃப்ரீடம்ல இந்த வரைமுறை, இந்த குடும்பத்துக்கான வரைமுறைகள் இருக்கு அப்படின்னு அதான் சொல்றேன். அங்க இருந்து தான் குழந்தைகளை வளர்க்கணும். இந்த குழந்தைகளை வந்து ஃப்ரீடம்னு தனியா இல்ல, அவங்க நடிக்கிறதா செய்வாங்க. ஒரே ஒரு விஷயம், அவர் வேற சொன்னா நீங்க வேற சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க நம்பிக்கையை கொடுத்தீங்கன்னா தானாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க கண்ட்ரோல் பண்றதுனால தான் அந்த குழந்தை உங்களோட ஒட்ட மாட்டேங்குதுன்னு அவர் சொன்னார். இது கேட்ட பதில் இருக்கு. நீங்க ஒரு குழந்தைய கைட் பண்ணா அது உங்கள்ட்ட சொல்ல போகுது. ஃப்ரெண்ட்ட சொல்றது உங்கள்ட்ட சொல்றது என்ன பிரச்சனை? கண்ட்ரோலிங் இஸ் டிஃபரண்ட், அத பேரண்டிங் இஸ் டிஃபரண்ட். நீ யார் கூட போற அப்படினு தெரியறது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். அத அவங்க கண்ட்ரோலிங் நினைக்கிறாங்க. நீங்க யார் கூட போறீங்கங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறது என்ன தப்பு இருக்கு? அது தப்பு இல்ல. நீங்க ரூல்ஸ் செட் பண்றீங்க சரி. ஆனா அந்த நம்பிக்கை வேணும். நாங்க ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு தெரியும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கீங்கன்னு. அதை நீங்க நம்பணும். இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குங்க சார். அதாவது நம்ம வந்து கட்டுப்பாடுங்கிறத வந்து அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து எடுத்து டேட்டிங் நான் நேரா வந்துறேன். இப்போ உங்கள்ட்ட நீங்க டேட்டிங் இல்ல நீங்க பேப்பர் எழுதிட்டு வந்தீங்க. அதான் பிரச்சனையே. நான் முன்னாலே ஏதாவது சொன்னேன். ஏன்னா இந்த ஷோல என்ன நடக்கும்னு எவருக்குமே தெரியாது. நீங்களா என்னதுக்கு எழுதிட்டு வரீங்க? என்ன பேச போறாங்க உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப அப்படியே தான் போகணும். அது மட்டும் வைங்க. அது பார்க்கவே இல்லைங்க ஒரே ஒரு கேள்வி. அது கடைசியில் நீங்க பார்க்கவே முடியாது. அதான் ஷோவே. ரொம்ப சிம்பிள். இவங்களுக்கு என்ன ஆயிரும் நீங்க தலையிடுங்க. அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. தயவு செஞ்சு பெற்றோர்கள் இல்லாத ஒரே ஒரு வேண்டுகோள். நோ உதாரணம் 1995 என்ன நடந்துச்சு அதெல்லாம் வேண்டாம். டு த பாயிண்ட். சார் குழந்தைகளை நாங்க நம்புறோம் சார். ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற சமுதாயத்தை நாங்க நம்பல. பெடோஃபைல்ஸ், ட்ரக்ஸ், செக்ஸ், ஆல்கஹால் கணக்கே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். என்ன ஆயிடுவாங்க நீங்க பயப்படுறீங்க? எதுக்காக நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க? அது மட்டும் ஓபனா சொல்லுங்க. அவங்க நோட் சொல்லலாம். ஆனா டேட் ரேப், ட்ரக் இது மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. அதிகமாக வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக பயப்படுறீங்க. அதனால தான் கண்ட்ரோல் பண்றீங்க. வேற சார் அவங்களுக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்க எல்லா சுதந்திரமும் இருக்கு சார். ஆனா வந்து அந்த 10 to 20 வயசுல அவங்க கூட பழகிற நண்பர்கள் தான் சார் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க தப்பான நண்பர்களை இது பண்ணும்போது நம்ம என்னதான் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் அவங்க தப்பான ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம கட்டுப்படுத்தி தான் தப்பான நண்பர்களோடு பழகிடக்கூடாதுன்னு பயந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணீங்க. வேற 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 எதுக்காக? அவங்க வந்து எங்களோட ஐடென்டிட்டியை கேரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தலையிடுறோம். ரெண்டாவது வந்து அந்த பசங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறதுக்கு வந்து அதை பிரிச்சு அறிய முடியாத வயசுல இங்க வந்து வயதுக்கு மீறிய எல்லா விதத்துக்கும் எக்ஸ்போஷர் வயசுல அதை பிரிச்சு அறிய முடியும். நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கட்டதுல இவங்க எந்த வயசுல பிரிச்சு அறிய முடியும்? ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து இப்ப நான் டேட்டிங் போறது சரியா தப்பான்னு வந்து அந்த வயசுல தெரியாது. ஆனா நியாயமா எனக்கு தெரிஞ்சு 10 வயசு குழந்தைலாம் டேட்டிங் போற மாதிரி தெரியல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல அத பத்தி பேசுறாங்க. அதுதான் அவங்க சொல்ல பேசுறாங்க. நம்ம ஊர்ல 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் லவ் பண்றதுனா என்னன்னு கேக்குறான். அதுதான் 4ஆம் கிளாஸ்ல லவ் பண்ணி போறான்னு அர்த்தம். அதெல்லாம் இல்லம்மா. இது சமூக வெளிச்சங்களே அப்படி இருக்கு. அர்த்தமாக கட்டிக்க போறேன்னு சின்ன வயசுல நீங்க சொல்றது குத்தம் கிடையாது. 3 வயசு பையன் லவ் பண்றது என்னன்னு கேட்டா குத்தமா? என்ன சுத்தி வளைக்காம நேரா பாயிண்ட்வாங்க. ரொம்ப சிம்பிள்மா. லிசன் மீ. ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. இவங்க என்ன ஆயிரக்கூடாதுன்னு நீங்க இவங்களை கண்ட்ரோல் பண்றீங்க. அவ்வளவு இல்ல சார். அவங்க டிகிரேட் ஆயிடக்கூடாதுன்னு பாக்கலாம். எதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது? இல்ல அவங்க ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களால எந்திக்க முடியாது சார். அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ல வர பாயிண்ட் நேரா பேசலனா ஷோ இப்படித்தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அவங்க அதாவது என்னன்னு கேட்டா சிம்பிள் சார். நான் சொல்றேன் வேலைட் பண்ணு. நேரா பாயிண்ட் வாங்க. அவங்க ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகக்கூடாது பயப்படுறோம். அதனால கண்ட்ரோல் பண்றோம். வேற எதுக்கு பயப்படுறீங்க? இந்திய குழந்தைகளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ப இந்தியால தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிள். அப்ப நீங்க இந்தியால தான் எதுக்காக இவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆயிடக்கூடாது நான் பயப்படுறேன். இங்க பிறந்து வளர்ற குழந்தைங்களுக்கு இந்த டேட்டிங் லிவிங் டுகெதர்லாம் வந்து ஒரு சகஜமான விஷயம் சார். சார் சொல்ல கேளுங்க. வீட்டுக்கு எங்க இருக்காரு? எங்க சார் எங்க இருக்கீங்க? எங்க பெரிய ஆள் சார் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் நான் கேட்கிறது. ஒரே ஒரு பாயிண்ட். இவங்களுக்கு இது ஆயிரும். அதனால நாங்க கண்ட்ரோல் பண்றோம். அதான் சார். இப்போ இந்த இது பண்ணும்போது நம்ம வந்து குறுக்கிடலன்னா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைங்கிற அளவுக்கு அவங்க அந்த
இதே மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க சார். அதாவது ப்ரீ மேரேஜ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்க்கு போயிடுவாங்க. அடுத்து நேரா பாயிண்ட் அவ்வளவுதான். ஒன் பை ஒன் ட்ரக் அடிக்ட், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வேற. அவங்கள யாரும் ஹர்ட் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பயப்படுறாங்க. அதென்ன ஹர்ட் பண்றது? அது என்னது? அதான் கேக்குறேன். மத்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவங்க சொல்ற பியர் பிரஷர் சொல்றாங்களே, என்ன ஆயிரக்கூடாது பயப்படுறீங்க? அவங்களுக்கு எதுவும் அடிபட்டுற கூடாது, அவங்க வந்து சைக்கலாஜிக்கலா ஏதாவது டவுன் ஆயிடக்கூடாது, உளவியல் ரீதியாக ஆளாயிடக்கூடாது. ஓகே, வேற அந்த வார்த்தையை கூட சொல்லாம ஒரு பிரச்சனைக்கு தீர்வே காண முடியாது. நம்மகிட்ட அதான் பெரிய சிக்கல் என்ன, அந்த பேரையே நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா அந்த பிரச்சனைக்குலாம் எங்களுக்கு தீர்வு வந்துடும். எப்படி வருங்க? 2 மணி நேரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த 2 மணி நேரம் கூட ஒரு வாழ்வின் மிக முக்கியமான நேரம் தான் நான் நினைக்கிறேன். அதனால try to bring the information rather than some explanations. வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வராம போயிடுவாங்களோன்ற பயம். இதை கூட போங்காட்டமே அடைய முடியல. நேரா சொல்லுங்க, என்ன ஆகக்கூடாதுன்னு பயப்படுறீங்க? ரெக்கடிங் ஆகக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா? அவன் யார நான் நேரா என்ன நான் சொல்லிடுவேன். நல்ல வேலை கிடைக்காம, நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகாம டெய்லி சோத்துக்கு கஷ்டப்பட்டு பற்றக்கூடாதுன்ற ஒரு பயம். வேற நேரா வேற சீரியஸா நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்க பயங்க. இந்த ஊருக்குன்னு சில ஸ்பெசிபிக் பயம் இருக்கு. அதாவது அவங்களுடைய இந்த பசங்களுடைய ஜென்ரல் அப்ரோச் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்துக்கு புறம்பா நிறைய பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்ல கேளுங்க. அப்பதான் வரும் பாயிண்ட். என்ன ஆயிரம் இவங்களுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஒரே பாயிண்ட், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதுலயே நம்ம எடுத்துட்டு போலாம். உங்க அடையாளம் ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வந்து சொன்னீங்கல்ல இந்தியாவில் இருக்கணும்னா இந்தியாவுக்கு தான் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது தப்பான ஒரு கருத்து. சரி, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்தியன்ஸ் ஹேவ் a better home, they are living better than Americans. எங்களோட இதே இன்கம் இருக்கிற ஒரு அமெரிக்கன் ஃபேமிலியை விட நாங்கள் பெட்டரா இருக்கோம். பிகாஸ் we have better priorities. இதே இதை நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருந்தா கூட they have maintaining their identity. சரி, அப்படி அவங்களோட ஐடென்டிட்டியை வச்சு முன்னுக்கு வரவங்க தான் இந்த நாட்டில் உருப்பட முடியும். அது போல இந்தியர்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த we have very good family system. அந்த ஐடென்டிட்டினால அவங்க எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் விரும்புறோம். அது புரியாம போயிடுமோ? அதாவது அவங்க பழகிற மக்கள் கிட்ட வந்து இப்போ அவங்க கூட டீனேஜ்ல இருக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, ஓகே, they are to some extent premarital sex is allowed. Okay, so இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவங்க இருக்கும்போது அதே மாதிரி they don't have any concept of spendthriftingன்ற கான்செப்டே கிடையாது. ஒரு வர்த்தக பொருளாதாரத்தில் வளர்றவங்க லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ரெஷர். ஸோ இவ்வளவு ப்ராப்ளத்தில் அவங்க இருக்கும்போது இந்தியன் ஐடென்டிட்டின்னு வரும்போது தே கேன் லீட் அ பெட்டர் லைஃப். கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கலாம். இல்லை, எனக்கு எல்லாமே புரியுது. இந்தியன் ஐடென்டிட்டியை இவங்க தொலைச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் பயப்படுறோம்னு சொல்றீங்க. இந்தியன் ஐடென்டிட்டிங்கிறது நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றீங்க அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு, அது ஒன்றும் இந்தியன் ஐடென்டிட்டிக்கு விரோதமானது கிடையாது. உலக இலக்கியத்தில் நம்மள மாதிரி காதலை கொண்டாடவே எவனும் கிடையாது. அப்படிங்கிறப்ப காதலிக்கிறவங்க ஆனால் நமக்கு ஒருவனுக்கு ஒருத்தி இருக்குல்ல, அதுதான் கேட்குறேன். அது ஒரு பாயிண்ட் சொல்லிங்கன்னா தெரியும். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னா நாங்கள் வந்து சூஸ் பண்ற பார்ட்னர் நல்லா சூஸ் பண்ணணுன்ற இந்தியன் ஐடென்டிட்டி இருக்குல்ல, அது இந்த ஊருக்காரங்களுக்கு கிடையாது. எந்த ஊருக்காரங்களுக்குமே இது கிடையாது. அதான் பிரச்சனை. அவங்க பார்ட்னரை அவ்வளோ கரெக்டாக எவனாலுமே எல்லாருமே சூஸ் பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது. உங்களுடைய இந்திய கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் இவங்களுக்கு புரியாம போயிருக்கிற பயத்தினால உங்களுக்கு அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டூடியஸா இருந்து வாழ்க்கையில முன்னுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இங்க வந்திருக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் கேரியர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஜொல்லு ஓடுறது, ஃபாலோ பண்றது, பொண்ணுங்க பின்னாடி போறதுன்னு தான் அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா இவங்க லெட் தம் ஃபோக்கஸ் ஆன் கேரியர் ஃபர்ஸ்ட். ஓகே, பொண்ணு கூப்பிடு சார், பொண்ணு கூப்பிடு. நீங்க சொன்னீங்க வந்து எப்போதுமே லைக் இங்க பிறந்தாலும் இந்தியன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் எப்போதுமே லைக் நான் ஒரு தமிழ் பெண்ணா தான் நான் பார்க்குறேன். தமிழ் பெண்ணா இருந்தா கூட நான் அமெரிக்காவில் வந்து பிறந்து வளர்ந்த தமிழ் பெண். அதனால லைக் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே ஐ கேன் பி தி எக்ஸாக்ட் சேம் பர்சன். இங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால வேற சொசைட்டி, டிஃப்ரெண்ட் சோஷியல் ப்ரெஷர்ஸ், வேற லைக் just a completely different society in general. and அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்க அப்பா தானே. இல்லை, அது ஃபுல்லாக தமிழே இங்கிலீஷ் தான் பேசுது. இல்லை, how can you expect that? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரியே அந்த பிள்ளைங்க இருக்க எதிர்பார்க்க முடியும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கே இவ்வளோ குழப்பமா இருக்கு. வேல்யூஸ் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் இந்தியன் வேல்யூஸ்
சிஸ்டம் படி நம்ம பிள்ளை வளரணுங்கிறதுக்காக இந்த கட்டுப்பாடை கொடுக்குறோம். ஓகே, இந்த இந்தியன் வேல்யூ சிஸ்டம்ல ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை கட்டாயம் என்னுடைய பிள்ளை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு சுதந்திரத்தில் தலையிறேன். ஏதாவது ஒண்ணே ஒன்று குறிப்பிடுங்க. ஏன்னா இந்திய பண்பாடுங்கிறது ரொம்ப பெருசு இல்லையா? அதுக்குள்ள நிறைய நீங்க சொன்ன ஒருவனுக்கு ஒருத்தியில தொடங்கி நிறைய